ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆல் கல்டிவேட் மொபைல் எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் சாப்ஸ் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ராப்டர் இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேம் பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டைனோ எல்லா லூட்டும் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா கை காலை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஸ்வாம்பு சைடில் போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போனேன். ஃபஸ்ட்டு போனட்ட பாம்புட்டு அடி வாங்கி செத்தேன், டைட்டோனோவோட அடி வாங்கி செத்தேன். ரெண்டாவது டைம் போனப்போ அந்த ஷார்க்கோட்ட அடி வாங்கி செத்தேன். 3ஆவது டைம் போகிறேன், டைட்டோனோவா ஷார்க்கு ரைனோனோத்தா 3 பேர் மாற்றி அடிக்கிறாங்க, எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. என்னோடய பராசரஸவரை தூக்கிட்டு போயிட்டேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டைம் போகும்போது ஒவ்வொன்றா தூக்கிட்டு போகிறேன், ஒவ்வொரு டைம் 3மே சாகுது. லூட்டும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், லூட்டையும் போட்டு எனக்கு இருக்கிற எல்லா டைமும் அங்கேயே போட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணணும். இப்போதைக்கு ஹைடு ஃபைபரு எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மெட்டல் பாருங்கள், மெட்டல் ஒன்றே ஒன்று வச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய மெட்டல் நான் கலெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் போட்டு 4Gயில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிட்ருக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா 14 இருக்குது. இன்னும் 160 வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆக வேண்டியது இருக்குது. ஓகே, இன்னும் 158 ஹீட் ஆகணும். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டெயின் இருக்குது. அந்த மவுண்டெயினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் மெட்டல் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாம்பை பார்த்தேன். அப்போ போய் சரி பார்க்கலான்னு பார்த்துட்டு வந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சம்பவம் ஆகி போச்சு. இது நமக்கு 200 மெட்டல் மட்டும்தான் லாபம், வேறு எதுவுமே நமக்கு லாபம் இல்லை. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 லெவல் கிட்டே போயிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, கிராஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா கிராஸ்போ தான் இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது. மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி பண்ணுவோம். மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடில் பிக்கேக்ஸு ஹேட்செட்டு செஞ்சுருந்தோமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைக் செஞ்சு பார்த்தீங்களா, அதிலே பைக் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணிப்போம். ஓகே, 3 மெட்டல் தான் ஹீட்டாக இருக்குது. இன்னும் எவ்வளோ தேவைப்படுதுன்னு வேறு தெரியல. எவ்வளோடா இல்லை அது ரேஞ்சு எவ்வளோ தேவை மெட்டல் நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் மட்டும் கொஞ்சம் தேவைப்படும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் மட்டும் நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, 96 ஃபைபர் இருக்குது. இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்வென்டரியில் மாற்றிட்டு இப்போ வந்து ரேஞ்சில் ஓகே செஞ்சாச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆரோ செய்யணும். ஆரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோ நார்மல் ஆரோ செஞ்சு அப்புறமேட்டு அதை ட்ராங்க்யூ டாட்டை மாற்றணும். ட்ராங்க்யூ டாட் இல்லை ட்ராங்க்யூ ஆரோவை மாற்றணும். அப்புறமேட்டு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைனோசர் அன்கான்சியஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ராப்டர் பிடியில் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். நார்மலாக நம்ம வந்து உடன் கிளப் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அடிக்கலாம், ஆனால் அவன் டக்குன்னு அன்கான்சியஸ் ஆக மாட்டான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ராங்க்யூ யாரோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் ஆகும். நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த நார்மல் ஸ்டோன் ஸ்பைக் மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடன் பைக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இதுக்கு எவ்வளோ 10 மெட்டல் தேவைப்பானுங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட எத்தனை 4 தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்டு தேவைப்படுது எனக்கு. ஓகே, எங்கடா உட்டு ஓடுறான். 2 ஷாட்டு தான் போட்டு உட்டு வந்துடும் நமக்கு. ஓகே, உட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ரேட்டு இங்கும் பாருங்கள் மேலே ஏறி நின்றுருக்குறேன். கீழே நீங்கள் சொன்னால் ஓகே 44 பாதி இதில் போட்டுவோம். ஓகே, எங்கடா ரேஞ்சில் இருக்கா மெல்லியில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் தான் இருக்கும். இதில் என்னடா கேட்குறீங்க? இன்னும் நமக்கு மெட்டல் தேவைப்படல. மெட்டல் எடுத்துக்கல, நான் அதை மறந்துவிட்டேன். மெட்டல் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இருக்கிற மெட்டல் எடுத்துப்போம். அப்பயும் ரெண்டு தான் இருந்தது, இப்பயும் ரெண்டு தான் இருக்குன்னு கேட்பீங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 எடுத்து போட்டு வச்சுட்டேன். பார்த்தீங்களா 2 மெட்டல் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்கோ சாப் வந்து பார்த்தீங்கன்னா தேடி போவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராப்டர் தேடி போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்கோ சாப்ஸ் தான் தேவைப்படுகிறது. வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைட் கலெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எது தேவைப்படுது, ஹைடு எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முடிஞ்சு போச்சு. ஹைடு கலெக்ட் பண்ணிக்கலாம் 21. ஓகே, வெயிட் பண்ணுங்கள் கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஹைடு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இன்னும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆகிட்டு முடிச்சு விட்டுவானாட்டுக்கு. அவ்வளோதான், முடிச்சுட்டான் போங்க. இதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்போனியம் அடி வாங்கி செத்து போனேன். மறுபடியும் ஒரு கார்போனியம் அடி வாங்கி சாக போகிறேன். வாடா நீ பக்கத்தில் வாடங்க பாருங்கள். 60 கொண்டு உண்டா எழுத்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்துருவேன். அவங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி மெகடான்னு ஒருத்தர் மேலே வந்துட்டு போகிறான். இருங்க இன்னும் 2 எபிசோடு, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் பவர் ஆயிடுவேன். அப்புறமேட்டு உங்களுக்குலாம் இருக்குது. இவனா எப்படி அடிக்க அவ்வளோ சாவும் உறுதியாகி போச்சு. நம்ம 2 குத்திட்டு சாவோம். இன்னும் ஒரே ஒரு அடி தான் செத்துட்டேன். அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. 27வது லெவலுக்கு கார்போனியம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொண்டுட்டான். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீக்காக இருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். இன்னும் வர எபிசோடில் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக போகிறேன்னு பாருங்கள். நம்ம ரூட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு டைனை மட்டும் எதாவது கண்ணில் போட்டுச்சுன்னா அதை மட்டும் போட்டுல இல்லைன்னா வேண்டாம். கண்ணில் பட்டுச்சுன்னா இல்லை. இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அடித்தான் தானே. இவன் எப்படி நம்ம வந்து திருப்பி அடிக்காமல் போகிறது? என்னையவா சாவடிக்கிறேன் நான்? இவனே சாவடிக்கிறேன். வாடா
ஆஹா இவன் மறுபடியும் நம்மளை சாவடிச்சான்ட்டு அந்தளவுக்கு இழுத்து குறைச்சிட்டான். ரைட்டா டே ரெண்டே அவ்வளோ என்ன ஒரே ஒரு அவ்வளோதான். ரெண்டாவது டீம் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கால்வாசி எழுத்து கொடுத்துருவோம். கொஞ்சோண்டு தான் நமக்கு எழுத்து இருக்குது பாருங்கள். இவனே எந்த அளவுக்கு போட்டு அடி நிற்கிறான். நெக்ஸ்ட்டு என் டார்கெட்டே வந்தான் பாருங்கள். இந்த அளவுக்கு போட்டு அடிப்பான். ஆனால் நம்ம டைம் பண்ணால் இவனோட பவர் மொத்தம் அப்படியே குறைஞ்சி போயிடும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரொம்பவும் மன வருத்தக்கூடிய விஷயம். ஓகே நம்மக்கிட்ட இங்கே பாருங்கள் எல்லாமே இத்தனை இருக்குது. இந்த வந்து பார்த்தீங்கன்னா மீட் இருக்குது பார்த்தீங்களா, மீட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். தனித்தனியாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆள் கொடுத்துட்டிங்க வச்சுக்கோங்க. கீழே காட்ட மாட்டேங்குது. வெயிட் பண்ணுங்க லைட்டாக. ஸ்ப்ளிட் ஆல் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால் ஸ்பாயில்டு மீட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கிடச்சிரும். 5 மினிட்ஸ் ஒரு மீட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீட்டும் 40 டைம் ஆகணும். இதே நம்ம தனித்தனியாக வச்சிட்டோம்னா ஒரே ஒரு 5 மினிட் போதும் ஸ்பாயில் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோமிக் காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துப்போம். மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படாத நினைக்கிறாமல் இந்த பயோனிக் காஸ்டியூம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துப்போம். ஏன்னா இது தேவைப்படும். என்ன ஆல்ரெடி தூக்கி போட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி கவலைப்படும். அப்போ இது வச்சுருந்துருக்கலாமே அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ செய்ய ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இந்த ஆரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளின்ட்டு தேட்ச்சு வேறு என்னடா ஃப்ளின்ட்டு தேட்ச்சு ஃபைபரும் ஏதோ ஒன்று தேவைப்படுதா அது என்ன நான் இல்லை. ஓகே இப்போதைக்கு நம்ம ஃப்ளின்ட்டு வந்துட்டு எடுத்துப்போம். ஃப்ளின்ட்டு ஒரே ஒரு தேட்ச் இருக்குது. மற்றதில் ஏதாவது தேட்ச் இருக்கா? தேட்ச் ஆஹா இல்லையாடா சூப்பர்ரா. இல்லைங்க ஸ்டோன் ஆரோ நிறையா அன்லாக் இருக்க மாட்டாங்க நமக்கு. ஃபர் ஆர்மரா அது? ஃபர் ஆர்மரில் எப்பயும் அன்லாக் ஆயிருமா தெரில. ஓகே பாருங்க 24,000 வரையில் வந்து நமக்கு ஃபர் ஆர்மர் வந்து அன்லாக் ஆகிருக்கு. ஓகே எத்தனை 24 லெவல் வந்துடும். 23 வந்து நமக்கு ஃபர் ஆர்மர் அன்லாக் ஆகிருக்கு. ஓகே ஸ்டோன் ஃபவுண்டேஷன்லாம் அன்லாக் இருக்குது. ஓகே ஸ்டோன்லேயே வீடு கட்டுற அளவுக்கு அன்லாக் ஆகிடுச்சு. நான் வந்து இந்த தேட்சில் நான் என்ன வீடு கட்ட ஆரம்பிக்கல. எந்த நிலைமையில் இருக்கிறேன் பார்த்தீங்களா நான். நமக்கு தேவைப்படுற ஐட்டம் எதுவுமே இல்லையாட்டக்கு. நானும் பார்க்குறேன் எதாவது இருக்குமான்னு. ஆனால் எனக்கு தேவைப்படுற மாதிரி ஒன்றுமே இதில் இல்லை. வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ஓகே இப்போ நமக்கு என்ன தேவை? நமக்கு ஃபைபர் தேவை. எதுக்கு? ஸ்டோன் ஆரோ செய்கிறதுக்கு. நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வருகிறேன். இப்போ தான் மாஸ்கோ சாப்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பார்த்தா பையனே இங்கே வந்துட்டான். டின்னு அதுன்னு டிட்டோ பிரியா அந்த இதுதான் கேட்டான். நான் ஏன்டி இருந்தது அதை போட்டு பையனை ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியாச்சு. லெவல் கம்மி தான் நினைக்கிறேன். நான் லெவல்லாம் பார்க்கல. மாஸ்கோ சாப் கிடச்சாலே போதும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் டேம் பண்ணிட்டேன். ஒன்றை பாருங்கள் இவன்ட்ட கலெக்ட் பண்ணும்போது எத்தனை ஃபைபரு எவ்வளோ பெரிஸ் வருது பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட இன்வென்ட்ரியில் வச்சிங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வச்சா ஒரு நிமிஷம்னா இவன்ட்ட வச்சா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே ஏறி உட்காந்து ரைட் பண்ணலாம். 89 லெவலோ என்னமோ 90 எனக்கு தெரிஞ்ச நல்ல லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சாப் நான் வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிக்கிறேன். நான் கூட சரி ஏதோ இருக்குதுன்னு டேம் பண்ணிட்டோம்னா நினச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லெவல் மாஸ்டர் சாப் தான் டேம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்கோ சாப் டேம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ராப்டர் டேம் பண்ணணும். அதுக்கு ஸ்டோன் ஆரா செய்யணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஆரா செஞ்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராங்க் ஆரோ மாற்றும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் மீட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நார்கோ பெரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் இருக்குது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாயில் மீட் ரெடி பண்ணிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக் செஞ்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராங்க் ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம். ஓகே ஸ்டோன் 53 ஸ்டோன் ஆரோ பண்ண முடியுமா? ஓகே எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னடா தேவைப்படுது நமக்கு. இது எடுத்துப்போம். பெரி கொஞ்சம் எடுத்துப்போம். ஓகே இப்போ என்னடா இது இன்னொரு 57 பண்ணலாம். பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைபர் தேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்க முடியுது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வேறு பண்ணுவோம். ஸ்பாயில் மீட் எத்தனை 40 தான் இருக்கா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்கோ பெரி வேணுமா? இல்லைங்க என்கிட்ட 5 தான் நார்கோ பெரி இருக்குது. நம்ம மாஸ்கோ சாப்ஸ் மண்டையன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எத்தனை 104 வச்சுக்கிறான் பாருங்க. ஒரு நிமிஷம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவனை வச்சு நான் இது பண்ணிக்க மாட்டேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 104 கேதர் பண்ணிட்டு வந்துக்கிறான் பையன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதன் முதல்ல போட்டு ட்ராங்கியாரா செஞ்சிடலாம். நார்காட்டிக் செஞ்சிடலாம். நார்காட்டிக்ஸை ட்ராங்கியாரா செய்ய முடியும். வந்து பார்த்தீங்கன்னா ட்ராங்கியாரா செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராங்கியாரா 40 ட்ராங்கியாரா ரெடி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராப்டர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறோம். இப்போ மேலே போனோம்னா எப்படி ஒரு 1-2 ராப்டர் இருக்கும். போகிறோம் போலாவை போடுறோம் ராப்டரை தூக்குறோம் வரோம். இன்றைக்கி வீடியோ முடிக்கிறோம்.
இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 5 days ஆச்சு வீடியோ முன்னாடி போட்டு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் பேசவே முடியல. பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்பல் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடல. அதான் வீடியோ போடணுங்கிறக்கோசரம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டு சரியான வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம லாங் டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரேப்டர் தொலைவணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பராசரஸ் ஓடி போச்சு. ரேப்டரை பார்த்து தான் ஓடும். அது ஏதோ ஒரு டேஞ்சர் டைனோ பார்த்தா ஓடும். ரேப்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டப்புன்னு தெரிசனாசாரஸ்ன்னு வந்துட போகுது. இங்கடா இந்த சைடில் தான் அந்த ரேப்டர் ஓடிச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேப்டரே காணும். டேய், இருட்டு வேறு ஆக போகுது. டேய், டக்குன்ற இருட்டாகிறக்குள்ள வந்தீங்கன்னா அவனை அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவேன். இவன் எங்கே இருக்கான்? டிலோபிராசஸ் தான் இருக்குது. டிலோபிராசஸை பார்த்து ஓடிச்சா? அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிலோபிராசஸ் கிடச்சிதுன்னா அதுக்கு பார்த்து வந்து மாதிரி பராசரஸ் ஓடும். டே, இவன் வேறு வரான் நாட்டுக்கு. இல்லை வரல. ராப்டர் மண்டையா எங்கடா இருக்கிற? ஏன்டாடி? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு எனக்கு கேட்டுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சவுண்டு கேட்டுச்சு. சவுண்டு கேட்டுச்சுன்னு பையன் வந்துட்டான். போடுறா போல, அவ்வளோதான். இப்போ 2 ஷாட்டு மண்டையில் போட்டேன்னா பையன் இவன் அப்பயே நான் கொண்டிருக்கணும். இவன் அடிக்க வரான்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அப்பயே இவன் கதையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா நம்மள வந்து அடிக்கிறான். நானும் அடின்னு அடிக்கிறேன். அடியே அவனுக்கு குழுவ மாட்டேங்குது. எங்கடா இருக்கிறான்னு பார்த்தா பையன் பின்னாடி இருந்து அடின்னு அடிச்சுட்டு இருக்கிறான். ஜோலியே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ ரேப்டருக்கார நான் போலா போட்டு வச்சுக்கிறேன். அந்த ரேப்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நான் வந்து போலா போடணும். இப்போ அந்த ரேப்டர் நான் எங்கே இருக்குன்னு வேறு தொலைவணும். கால கொடுமை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த ரேப்டர் எங்கே இருக்குன்னு வர போய் தரோம். வந்துட்டான் பையனே வந்துட்டான். பார்த்தீங்களா? எங்கே இருக்கும் தரணும்னு நினச்சேன். பையனை வந்துட்டு எத்தனை 10வது லெவலா? 10வது லெவல் தானா? சரி, ஓகே விடுங்க. 2 ஷாட் 2 ஷாட் போட்டாலும் நாக் ஆகிடும்னு பார்த்தா பையன் ஒரே ஷாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டான். ஓகே, ஃபீமேல் வேறையா? சரி, ஓகே, நம்ம எடுத்துப்போம். சூப்பர்ரா டே. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு எங்கடா அந்த டிலோ ப்ராசஸ்ஸு? ஏண்டா தேவையில்லாதப்போ சுற்றிட்டு இருந்தேன். இப்போ தேவைங்கிறப்ப பையன் ஆழம் காணாமல் போயிட்டான். அடி போங்க அடி. இவன் வேறு அன்கான்ஷியஸ்லேயும் இருந்துச்சிட்டானா எனக்கு கொடுக்குறக்கான நார்காட்டிக்ஸ் வேறு இருக்கான்னு வேறு தெரியல. இல்லைங்க, கீழே போயிட்டு ஏதோ ஒரு டைனோ இருக்கும். அவனை போட்டு தாக்கிட்டு அவன்கிட்ட மீட் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட கொடுப்போம். ஏதாவது டைனோ இருக்கா? ஒரு டைனோ இல்லையாடா? ஐயோ, சூப்பர்ராடி. இது கார்போனியம்ஸ் இருக்குது. ஆனால் அவனே நம்மளை போட்டுருவானே. இல்லைங்க, கிட்ட போனால் தான் அடிப்பான். டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்டோன் ஆரா இருக்குது. ஸ்டோன் ஆரா பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுவோம். இங்கேருந்து ஸ்டோன் ஆரில் அடிப்போம். ஆனால் நான் இவன் எவ்வளோ நேரம் ஸ்டோன் ஆரில் அடிக்கிறது? ஒரு ஸ்டோன் ஆராக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 போனாலே பெருசு. இவன் வேறு எப்படி 800 900 தான் எழுத்துல இருப்பானே இவனுங்க. சூப்பர்ரா. மறுபடியும் போய் இந்த ரேப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் போலா போட்டு தான் பிடிக்கணும் மாட்டேங்க. அது எந்திரிச்சே ஓடிடும். அன்கான்ஷியஸ்லேருந்து கான்ஷியன்ஸ் வந்து எந்திரிச்சே ஓடிடும். நான் இன்னும் இவனை சுட்டுகிட்டே இருக்கணும். வாடா டப்புன்னு வாடா. டே மண்டையா. ஐயோ 1200 எழுத்து வச்சுக்கிறான் பாருங்க இவனுங்க. இவனை டேம் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு இவனோட உசுறு எனக்கு தேவை. உசுறு எனக்கு தேவையில்லை. சாரி, உலகிட்டு இருக்கேன் நம்பாட்டுக்கு ஏதோ ஒன்று. உசுறு எனக்கு தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனை நான் போட்டு தான் தாக்கணும். 8x வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 8x ஓடிட்டுருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவனை நான் எவ்வளோ நேரம் அடிக்கிறேன். எனக்கு மனசை இப்போல்லாம் விட்டுட்டேன் நான். சரி, அவ்வளோதான். மேலே போனால் வந்து பார்த்தா அந்த ரேப்டர் இருக்காது அப்படின்னு மனசே எனக்கு இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் தான் பார்க்கணும் இந்த ரேப்டர் இருக்கா இல்லையான்னு. மேலே போய் ரேப்டர் இருந்துச்சுன்னா சந்தோஷம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவனை தொலைவுறது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா மலையாக இருக்கா? தொலைவுறது தான் பெரிய விஷயம்னா தங்கம் இன்னும் இங்கே தான் படுத்துருக்கிறான் பயப்புள்ள. ஓகே, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு போட்டுருவான். இவர் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல பைட் எடுக்கிறதுக்கு. டப்புன்னு எடுக்கிறான். பையனுக்கு பசிச்சிருக்காட்டுக்கு. அது பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா பையன் சாப்பிட்டுனான். இப்போ இவனை கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகலாம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேப்டர் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். ரேப்டர் இருக்கான்னு பார்த்து வந்தா நம்ம தெரியும் என்ன வணக்கண்டா மாப்பிள்ள அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாக் போட்டுட்டுருக்குறாரு. சரி, இதுக்கு மேலே நம்ம ரேப்டர் தரோம்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கைமா பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நேராக இப்போ நம்ம ரேப்டர் தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். இந்த ரேப்டர் ரைடு பண்ணுறோம். இவங்கடா போனோம்? அங்கே இருக்கான். ஃபாலோ வாடா பையா. ராணா. பயம் பாருங்கள். சின்ராசு சிட்டாக பறந்து வரான். சின்ராசு இவனை கூட்டிகிட்டு நான் இப்படி தான் போகணும். இங்கேருந்து உள்ள செத்துருவானா? செத்துரு. நம்ம இங்கேருந்து குதிச்சா சாக மாட்டோம். தண்ணி வர தாக்கடிதாடா உனக்கு. சரி தான்டா. இல்லைங்க, அவன் வந்து ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி தாக்கடிச்சுன்னா வந்து ஸ்டெமினா குறைஞ்சிரும்.
ஸ்டமினா குறைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிடும். நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இவனோட ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 18வது லெவலில் என்ன 65 ஃபைபரு 110 ஹைடு 20 உட்டா. ஓகே எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைபர் இருக்குது, ஹைடு இருக்குது, உட்டு இருக்குது. உட்டு என்கிட்ட இன்வென்ட்ரியில் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்வென்ட்ரியில் உட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் போச்சு, இன்வென்ட்ரியில் உட்டு இல்லை. அது பார்த்தா நம்ம இதில் பாக்ஸில் இருக்கிற உட் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேடலில் செஞ்சுப்போம். சீக்கிரம்டா டக்குன்றா நம்ம இன்வென்ட்ரியில் இருக்கிற வந்து பார்த்தா நம்ம ஸ்மித்திங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிடலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போனால் நான் தொலைச்சிட்டு வந்துடுவேன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேடில் எக்யூப் பண்ணிட்டு ஒரு ரைடு போகணும். பையனுக்கு வெயிட்டு போட்டு போகணும். 151 தான் வெயிட் இருக்குது. நம்ம வெயிட்டு தாங்க மாட்டான் பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஆயிடுச்சு. ஆனால் என்கிட்ட எதுவுமே இல்லை. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஹெல்த் ஆயிடுச்சு. இப்போ வந்து இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேவெலாம் இருக்குது. எப்படி சொல்கிறது, சவுத் கேவ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவனை கூப்பிட்டு போவான். லாவா கேவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பையனை கூப்பிட்டு போகலாம். ஏன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுவான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லாவா கேவுக்கே பையனை கூப்பிட்டு போகலாம். ஆனால் இவனோட மெல்லி தான் இவன் 11வது லெவல் தான் பாயிருக்கான். அதனால் இவன் மெல்லி எப்போ இருக்குன்னு தெரியல. 10 இருந்துச்சு, நான் ஒரு லெவலாக பண்ணிக்கிறேன். 11 தான் இருக்குது. 5வது லெவல் ஆகிட்டானா ஆட. அந்த டேமிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவலாக பாயிருப்பான். ஆனால் மெல்லி சுத்தமாக இல்லை. ஸ்டமினாவும் பையனுக்கு சுத்தமாக இல்லை. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகவே மாட்டான். தெரிஞ்சு இவன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ராப்டர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ண மாதிரி இருக்குது. நம்ம டேம் பண்ணலாம் அப்படிங்கிறக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனை வச்சுக்கலாம். பட் இவனை வச்சு கேவ் ரைட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகவே ஆகாது. வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ராப்டர் கிடைக்கும். அந்த ராப்டருக்கே வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஆர்க் தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு கேம் ப்ளே வேணும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா பை பாய், see you.